ஹலோ வீவர்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதுளப்பழ தோல் ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாதுளை முத்துக்களை நாம் எடுத்துக்கிட்டு மாதுளை தோலை என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு தண்ணீர் விட்டு நல்லா என்ன செஞ்சுக்கணும், அவிச்சிக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, மாதுளை தோலை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நீங்கள் கேட்குறது மேலே உள்ள தோல் அப்படின்னு சொல்லியா கேட்பீங்க. மேலே உள்ள தோலை தான் நாம் என்ன செய்யணும், போட்டு நல்லா என்ன செய்யணும், கிரைண்ட் பண்ணணும், நல்லா அரைச்சிக்கிட்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னொரு பாத்திரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, காஞ்ச திராட்சை, பேரிச்சம்பழம், பாதாம், அதாவது கசகசா, மாதுளை முத்துக்கள், வேர்க்கடலை, மல்லித்தூள், ஏலக்காய், முடிஞ்சால் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஜா சீட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 2 மணிக்கு ஒரு 2 ஹவர்ஸ் அல்லது 4 ஹவர்ஸ் அவ்வளோ ஊறினாலே போதும். நல்லா ஊறினோடனே என்ன செஞ்சிடும் அப்படின்னா, நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டு நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, மாதுளப்பழம் தோலை நம்ம அடித்து வச்சது, நம்ம அதில் ஏற்கனவே நம்ம மாதுளப்பழத்தோலை நம்ம அவிச்ச தண்ணீர், இந்த தண்ணீர் எல்லாத்தையும் கலந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜூஸாக செஞ்சு சாப்பிடும். ஒரு சொட்டு கசப்பு கூட என்ன செய்யாது அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இனிப்பாக என்ன இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, கமெண்ட்டை தெரிவிங்க.